ஹே கைஸ், இட்ஸ் மீ PYR கதிர். அதாவது கோட்டு படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், வயசான என்ன த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் தானையா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஸோ அந்த டைலாக் வந்து சூட் ஆகுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா மைக் டைசன் தான். ஏன்னா வந்து மைக் டைசன் வந்து 58 வயசுல வந்து ஒரு ரிங்குக்குள்ளே இறங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து ஜாக் பாலுக்கும் மைக் டைசனுக்கும் மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து மைக் டைசன் ஜெயிக்கல, அது வேற விஷயம். ஆனால் ஒரு மனுஷன் 58 வயசுல திரும்பவும் பாக்ஸிங் ரிங்குக்குள்ளே வந்து உயிரை பணைய வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு யாருமே பண்ணக்கூடியாத விஷயம். ஜாக் பாலுக்கு பற்றி பார்த்தோம்னா, அவர் வந்து WWE வந்து லோகன் பால் அப்படிங்கிற ஒரு அவருடைய தம்பி. ஸோ இவர் வந்து ஒரு யூடியூபர். ஸோ லோகன் பாலுமே யூடியூபர் தான், ஜாக் பாலுமே யூடியூபர் தான். அவருக்கு வந்து 27 வயசு, மைக் டைசனுக்கு வந்து 58 வயசு. கிட்டத்தட்ட வந்து 31 வயசு டிஃப்ரெண்ட்ல மேட்ச் நடக்குதுன்னு பார்த்தா பாக்ஸிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லணும். ஸோ மைக் டைசன் வந்து அவர் இந்த மேட்ச் விளையாடுறப்போ காலில் வந்து நீல் இன்ஜுரி. ஸோ 58 வயசாயிட்டு அவர் நினச்சிருந்தா வந்து எனக்கு வயசாகிட்டு, எனக்கு இன்ஜுரிலாம் இருக்குது, நான் வந்து இந்த மேட்ச் வரல அப்படின்ட்டு ஏன்னா அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அவர் வந்து அவருடைய பாக்ஸிங் கெரியரில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்காரு. தொடர்ந்து 3 டைட்டில், அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஒரே நேரத்தில் வச்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா மைக் டைசன் தான். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் 44 மேட்ச் வந்து நாக் அவுட்டு, பாக்கி 6 மேட்ச் வந்து அவர் வந்து தோத்து போயிட்டாரு. ஸோ அவர் ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே வந்து நாக் அவுட்டு தான். ஸோ இப்பேற்பட்ட ஜாம்பவான மைக் டைசன் தான் இப்போ வந்து 58 வயசுல வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் இப்படி 58 வயசுல வந்ததுக்காகவே வந்து ஹட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள் தான் வந்து மைக் டைசன். இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து என்ன வளர்ப்போம்? நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, மீன். ஸோ இதுதான் வந்து நான் வளர்ப்போம். ஆனால் அவர் வந்து மைக் டைசன் வந்து வீட்டில் வந்து புளியை வளர்த்துருக்காரு. ஸோ புளியை வளர்க்குறது ஒரு பெரிய விஷயமானு கேட்டால் புளியை வளர்க்குறது பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு மனுஷனை கொள்ற ஒரு மிருகத்தை வீட்டில் வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. சரி, அவர் புளியை வளர்க்குறாரு, அதுக்கும் பாக்ஸிங்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அவர் வந்து மனுஷனை கொள்ற மிருகமான புலியவே வந்து வளர்க்குற அளவுக்கு தைரியமானவனா தன்னை ரிங்குக்குள்ளே ஏற்று நிற்கிறவங்கள அப்படிங்கிற நேரத்தில் வந்து அடித்து நொறுக்கி விட்டு போயிட்டே இருப்பார். அந்த 58 வயசுலேயே அந்த மேட்ச் விளாட்றப்போ வந்து சில பேர் கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, அவருடைய ஒரு தைரியம் வந்து என்ன இருந்திருக்குன்னா, என்ன 58 வயசான என்னை எதிர்த்து நிற்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை அடித்து நொறுக்கிறதா என்னோட வேலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆள் தான் வந்து மைக் டைசன். ஸோ மைக் டைசனை வந்து அயன் டைசன்னு சொல்லுவாங்க, அண்ட் பேடஸ்ட் மேன் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவருடைய மேட்ச் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மனுஷங்க விளாட்ற மாதிரி மேட்செல்லாம் விளையாட்டேன். ஒவ்வொரு அடியும் வந்து பயங்கரமான அடியாக இருக்கும். ஸோ அவரை பற்றிலாம், அவர் மேட்செல்லாம் பார்த்தோம்னா நம்மளுமே பாக்ஸர் ஆகிடலாமா, அப்புறம் முகமது அலி. ஸோ இவங்களுடைய ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய மேட்சஸ் எல்லாம் பார்த்தா நம்மளும் பாக்ஸர் ஆகிடலாமா அப்படின்னு கூட தோணும். ஸோ இப்படிப்பட்ட ஆள் தான் வந்து மைக் டைசன். நம்ம எல்லாருமே வந்து ஷார்பட்டா படம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து கபிலன், அதாவது வந்து ஆர்யாவோட கேரக்டர் வந்து யாரை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு கேரக்டர்னா முகமது அலியோட கேரக்டர். ஸோ அந்த படத்தில் வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்தோம்னா அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது வந்து கபிலன், அதாவது வந்து ஆர்யா வந்து பாக்ஸிங் பண்ணுறப்போ, அந்த படத்தில் பாக்ஸிங் பண்ணுறப்போ வந்து சின்ன சின்ன சாயல்கள்லாம் கூட வந்து முகமது அலியோட சாயல்கள்லாம் வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அண்டு டான்சிங் ரோஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அதில் வந்து எப்படி வந்து பஞ்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு இடுப்பு எப்படி வளைச்சி அந்த அந்த ரிங்கில் வந்து அந்த இதில் மூளையில் வந்து நிற்பார். ஸோ அதை வந்து இடுப்பை பஞ்சு படாமே வந்து அவர் வந்து நவுருவார். ஸோ அதெல்லாமே வந்து ரியலாக வந்து முகமது அலி வந்து பண்ணியிருந்திருப்பார். ஸோ அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வந்துருக்கும், பசுபதி கேரக்டர். அவர் வந்து அந்த ரங்காவத்தியன் அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து பாக்ஸிங் பண்ணிட்டப்போ கபிலனுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிட்டப்போ சொல்லுவார், பறக்கிறப்ப பட்டாம்பூச்சி ஆட்டம் பறக்கணும், ஆனால் கொத்துறப்ப தேனி மாதிரி கொட்டணும். ஸோ இந்த டைலாக் யாரோடதுன்னா உண்மையிலுமே வந்து முகமது அலியோடது தான். ஸோ முகமது அலியோடைய ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து தோணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு போட்டியில் வந்து நம்ம ஜெயிக்கிறோம்னா அந்த பரிசை வந்து நம்ம வந்து வீட்டில் பத்திரமா வச்சுருந்துப்போம். ஆனால் முகமது அலி கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்கின ஒலிம்பிக் மெடலே வந்து ஒரு ஆற்றுல ஒத்துக்கி விட்டவர் தான் முகமது அலி. ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி வேணும், அவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அவரை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அண்டு யாரை பற்றின ஹிஸ்ட்ரி வேணும்னு நினச்சிங்கனாலும் நான் சொல்கிறேன். அண்டு அவரை பற்றி நீங்கள் கேட்குறவங்கள பற்றின தெரியாத விஷயங்களையும் கூட நான் வந்து வீடியோ பண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒரு நாள் என்ன நடக்குது, முகமது அலி வந்து யாராலுமே ஜெயிக்க முடியாத ஆளாக இருக்கார். கிட்டத்தட்ட வந்து 38 மேட்ச் வந்து யாராலுமே ஜெயிக்க முடியல. யாரிடா முகமது அலி ஜெயிப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து முகமது அலி வந்து பாக்ஸிங் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து மாறிடுறாரு. அப்போ வந்து லாரி ஹோல்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தா முகமது அலி கூடயே வந்து
ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு பாக்ஸிங் ட்ரைன் பண்ணிக்கிட்டு நல்லா அவரோட ஃப்ரெண்ட், ஸோ அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் லாரி ஹோம்ஸை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு, 2 பேரும் நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே லாரி ஹோம்ஸுக்கு வந்து நான் வந்து முகமது அலியை வந்து வின் பண்ணணும், அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து லாரி ஹோம்ஸ்க்கு வருது. மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் நடக்கிறப்போ இப்போ வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குதுன்னா அந்த பாக்ஸிங் மேட்ச்சில் யார் யார் ஃபைட் பண்ணாங்களோ அவங்களுடைய உடம்பை வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, பாக்ஸிங் பண்ணுற அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அன்றைக்கி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து வெளியிடல, அந்த முகமது அலியோடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து வெளியிடலை. மேட்ச் நடக்குது. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பயங்கரமாக ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க, முகமது அலின்னு பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே லாரி ஹோம்ஸை வந்து அடித்து நொறுக்க போகிறாரு, அவ்வளோதான், லாரி ஹோம்ஸ் இனிமேல் பாக்ஸிங்கில் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆன சில மணி துளியிலே வந்து அந்த சத்தம் அப்படியே பொறுமையாகுது. முகமது அலி பயங்கரமாக அடி வாங்குறாரு. யாருமே நினச்சி பார்க்கல, என்னடா முகமது அலியா இது அப்படின்ட்டு எல்லாருமே அதிர்ச்சானாங்க. பயங்கரமாக அடி வாங்குறாரு. அடி வாங்கி அவர் தோற்று போயிறார் லாரி ஹோம்ஸ்கிட்ட. லாரி ஹோம்ஸ் அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஆள் ஆகிடாரு. பாக்ஸிங் இதுலேயே வந்து யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெரிய வித்வானாக ஆகிடாரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து முகமது அலியோட ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. அப்போ வந்து மக்களுக்கெல்லாம் உலகம் ஃபுல்லாகவே வந்து பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் வந்து ஏற்படுது. ஸோ என்ன நடக்குதுன்னா, முகமது அலிக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு நோய் வந்து ஏற்பட்டுருக்கு. அவர் இப்போ தனிமையாக இருக்கும்போது அழுகுற மாதிரியும் இல்லை எதையோ நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி அண்ட் இப்போ தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் கையெல்லாம் அவர் தனியாக இருக்கும்போது நடுங்குமா. அண்ட் அவர் தரையில் நிற்கிறான்னா அந்த கால் வந்து பூமியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குமா. ஸோ இப்பேற்பட்ட ஒரு வித்தியாசமான நோய் தான் வந்து முகமது அலிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அண்டு முகமது அலிக்கும் லாரி ஹோம்ஸுக்கும் மேட்ச் நடக்கிறப்போ வந்து அந்த மேட்ச்சுக்கு அப்போ வந்து தன்னோட கையால் மூக்கு கூட தொட முடியாத அளவுக்கு முகமது அலி வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்படி நிலமையிலையுமே வந்து அவர் வந்து பாக்ஸிங் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கிறப்போ லைவாக வந்து ஒரு 14 வயசு பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா முகமது அலியோட பயங்கரமான தீவிர ஃபேனு. நம்ம வந்து பெரிய ஆளாகி முகமது அலி மாதிரியே பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் தான் வந்து அந்த சின்ன பையன். அவன் அந்த மேட்சை பார்த்தவொன்னே பயங்கரமாக சோகமாயிடுறான். என்னடா நம்ம ஆள் தோற்று போயிட்டார் முகமது அலி அப்படின்னு சோகமாயிடுறான். திரும்பி நான் முடிவு பண்ணுறான், நம்ம பாக்ஸிங்கில் இறங்குவோம், நம்மளோட ஒர்க் அவுட் பண்ணுவோம், உடம்பை ஏற்றுவோம், பாக்ஸிங் இறங்குவோம், லோடி ஃபார்மட்ஸை அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ வந்து ஒரு பாக்ஸர் விட்ட போய் கேட்டோம்னா, நீங்கள் ஏன் பாக்ஸர் ஆனீங்க அப்படின்னு கேட்டோம்னா, என்னோடய அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாக்ஸர் ஆனேன், என்னுடைய அப்பா வந்து பாக்ஸர் அதனால் பாக்ஸர் ஆனேன், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால தான் பாக்ஸர் ஆனேன், நான் வந்து ஒரு லாரி ஹோம்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால தான் நான் பாக்ஸர் ஆனேன் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் மைக் டைசன் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொன்னார், தன்னோட ஹீரோனை நான் இன்ஸ்பயர் ஆனவனையே வந்து நீ தோக்கடிச்சிட்ட, அதனால் அதே ரிங்கில் வச்சு அவருக்கு முன்னாடியே நான் அடித்து நான் வந்து நாக் அவுட் பண்ணுவேன், எப்படி அவர் நாக் அவுட் பண்ணாரோ அதே மாதிரி நான் நாக் அவுட் பண்ணுவேன்னு முடிவெடுத்து வந்தவர் தான் மைக் டைசன். ஸோ அந்த 14 வயசு பையன் யாருன்னா மைக் டைசன் தான். கேஸ்டிங் அமெட்டா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தா கேஸ்டிங் அமெட்டா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தா முகமது அலியோடைய குரு. அவருக்கு தான் வந்து பாக்ஸிங்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பார் முகமது அலிக்கு. அவருக்கு வந்து என்ன சொல்றாரு, ஒரு நாள் வந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஸோ ஃபோன் அடிக்கிறப்போ முகமது அலிக்கு ஃபோன் அடிக்கிறப்போ, அலி நீயா வந்து தேவையில்லாமல் போயிட்டு அந்த மேட்ச் விளாண்ட, நீ விளாண்டாமே இருந்திருக்கலாம், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுது, எப்படியும் தோற்று போயிடும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் போயிட்டு நீ தேவையில்லாமல் விளாண்டப்ப, நான் இந்த மேட்ச் வந்து ஆசைப்பட்டு தான் விளாண்டேன், ஆனால் எனக்கு அதனால் உடம்பு முடியல, நான் வந்து மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் திரும்பவும் நான் வந்து பாக்ஸிங் வருவேன், நார்மலாகும், லாரி ஹோம்ஸை நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது வந்து அந்த கேஸ்டி அப்படிங்கிற அந்த குரு வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து நீ ரெஸ்ட்லேயே இரு, என்கிட்ட வந்து ஒரு பையன் இருக்கான், அவனை பார்த்தா சின்ன வயசில் உன்னையே பார்த்த மாதிரி இருக்குது, அவன் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவன் தான், ஏன்னா வந்து முகமது அலியுமே வந்து கருப்பினத்தை சேர்ந்தவர் தான், அதனால் வந்து இனவெறி கொள்கை, ஸோ இனவெறி சம்மந்தமாக வந்து பல பிரச்சனைகள்லாம் முகமது அலியோடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் வேணால் வீடியோ வந்து பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ இவருமே மைக் டைசனுமே பார்த்தப்போ இவர் வந்து ஒன்றை மாதிரியே இருக்கிறான், அவனுடைய பாக்ஸிங் இதெல்லாம் பார்த்தோம்னா இவன் மனுஷனா என்னன்னுங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து தன்னோட குருவே வந்து பயங்கரமாக யார்தான் இவன் இந்த அளவுக்கு இப்படி பாக்ஸிங் பண்ணானே, ஸோ அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கிற மாதிரி தான் விளாண்டுருக்காரு மைக் டைசனு. அவரோட மேட்ச் வந்து இப்போ ஒன்று இருக்கும்னா, ட்ரைனிங் வரப்போ வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமாக ஒரு மிருகத்தனமாக வந்து அடிச்சிருப்பான். ஸோ பயங்கரமாக போட்டு அடி ஈத்தாள் இருக்கிற வாயில் குத்துறது, அடித்து நாக் அவுட் பண்ணுறது, இதே தான் அவரோட பயங்கரமான இதற்கு. நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார். அவருடைய ஒர்க் அவுட்லாம் வந்து இந்த கழுத்துக்கான ஒர்க் அவுட்டு அதெல்லாம் வந்து
நம்மலாம் பண்ணால் உண்மையிலே வந்து இன்ஜுரி ஆகிடும். ஸோ அவரோட கழுத்தை பார்த்தா நம்ம நார்மலான கழுத்து மாதிரி இருக்காது, இப்படி ஏறி இப்படி இருந்திருக்கும். ஸோ அவரோட ஃபோட்டோ வந்து அவர் பயங்கரமான ஒரு ஆளாக இருந்திருப்பார் மைக் டைசனு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பாக்ஸிங் பண்ணுறாரு. பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கப்போ மைக் டைசனும் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக வந்து ஒரு 7.5 வருஷம் ஆகுது. இந்த 7.5 வருஷமே லாரி ஹோம்ஸை யாராலுமே அடிக்க முடியல, டிஃபெண்ட் பண்ணவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருக்காரு. பாக்ஸிங்னா முகமது அலிக்கு எடுத்தது லாரி ஹோல்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுது, யாராலுமே வீழ்த்த முடியல. அப்போ மைக் டைசனுக்கு 21 வயசு. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய குருவான கேஸ்டி அவர்கள் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமாவும் சோர்வடையாமல் அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் யாராக இருக்குன்னா லாரி ஹோம்ஸ்க்கும் மைக் டைசன், அதாவது அயன் டைசன், இல்லை பேடஸ்ட் மேன் ஆஃப் த பிளானட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போவே அந்த பேர் வந்து அவருக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ அப்போ அது என்ன நடக்குதுன்னா, அந்த மேட்ச் நடக்கும்போது க்ளவுஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறப்போ அவருடைய மனசில் வந்து என்ன நடக்குதுன்னா, இதுக்கப்புறமா லாரி ஹோல்ம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பாக்ஸிங்கில் யாருமே பேசக்கூடாது, லாரி ஹோல்ம்ஸ் அப்படிங்கிற பேரே ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவரோட நோக்கம் அவர் அடித்து நொறுக்கிறது அப்படிங்கிறதா முக்கியமான நோக்கமாகவே இருந்திருக்கு. மேட்ச் நடக்குது. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே யார் இருக்காங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து யார் இருப்பாருன்னா, ஹோஸ்ட்டாக வந்து முகமது அலி இருக்கார். அவரை தான் வந்து அழைப்பு விதிச்சிருக்காங்க. ஸோ முகமது அலி போயிட்டு லாரி ஹோம்ஸ்ட்டை போயிட்டு கையை கொடுக்குறாரு. கையை கொடுத்துட்டு நேராக மைக் டைசன் கிட்ட வராரு. மைக் டைசன் காதில் போயிட்டு டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ டெஸ்ட்ராய் அப்படின்னா அவனை முடிச்சு விட்ரு, அப்படி அவனை கொண்டு அப்படிங்கிற முடிச்சு விட்ரு அப்படிங்கிறதான் மீனிங்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மேட்ச் நடக்குது. மேட்ச் நடக்கிறப்ப லாரி ஹோம்ஸால் மைக் டைசன் டிஃபெண்ட் பண்ணவே முடியல. பயங்கரமாக மேட்ச் நடக்குது. அடித்து அவன் நொறுக்கிறது, வாயில் குத்துறது. ஸோ பயங்கரமான ஒரு மேட்ச். அந்த மேட்செல்லாம் வந்து நான் உண்மையிலே பார்த்துருக்கேன். ஸோ மைக் டைசனுக்கு வந்து மேலே அடிபடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து அந்த மேட்சை தேடி நான் போய் பார்த்தேன். ஸோ அந்த மேட்ச் வந்து லாரி ஹோம்ஸுக்கு தான் வந்து பயங்கரமான அடியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் அந்த கீழே விழுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லாரி ஹோல்ம்ஸ் வந்து கீழே விழுந்ததே கிடையாது 7.5 வருஷமாக. ஸோ மைக் டைசன் ஃபஸ்ட் டைம் அவரை வந்து கீழே விழுவ வைக்கிறாரு. எல்லாருமே பயங்கரமாக கத்துவாங்க. அந்த கமெண்ட்ரியில் பேசுகிறவங்களோட வாய்ஸோட ஆடியன்ஸோட வாய்ஸ் வந்து அந்த மேட்ச் வந்து பயங்கரமாக சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட்டாகவே இருந்திருக்கும். நான் வந்து அந்த மேட்ச் வந்து பார்த்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 3 தடவை வந்து கீழே வந்துடுவார். ஸோ 3ஆவது தடவை அடித்து நொறுக்கிற கீழே விழுறப்போ அவர் வந்து எந்திரிக்க முடியாது. ஸோ ரெஃப்ரி வந்து 10 தடவை என்னவார், ரெஃப்ரியே மேலே போயிட்டு அந்த கிளிப்பை வாயில் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பெலாம் எடுத்துகிட்டு அவர் போய் வைப்பார். அப்போ தான் மைக் டைசன் வந்து வின் பண்ணுறாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அந்த ரிங்கில் வச்சு அவர் எப்படி முகமது அலி லாரி ஹோல்ம்ஸ் வந்து முகமது அலியை வின் பண்ணாரோ அதே மாதிரியே முகமது அலிக்கு முன்னாடியே ஜெயிச்சவர் தான் வந்து மைக் டைசன். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் இவர். வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 மேட்ச் விளாண்டுருக்காரு. 44 மேட்ச் வந்து நாக் அவுட்டு. ஸோ 6 மேட்ச் தான் அவர் இது பண்ணியிருக்காரு, தோற்றுருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட ஆள் தான் வந்து மைக் டைசன். அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து WWE வந்து வந்திருப்பார். ஸோ அவர் அந்த பஞ்ச் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பஞ்சாக இருக்கும். அது உண்மையிலேயே அந்த பஞ்சுக்கு WWE குத்துற மாதிரி கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இப்போ வந்து அவர் அந்த ஜாக் பாலுக்கும் மைக் டைசனுக்குமே வந்து தோற்று போயிட்டார். ஸோ நான் அந்த மேட்சை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் வந்து இது வந்து ஸ்கிரிப்டட் மேட்ச். ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து WWE அவங்க நடத்துகிற ஒரு சேனல் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது அவங்க நடத்துகிற ஒரு சேனலு. ஸோ ஒரு பிராண்டட் மாதிரி எப்படி வந்து பூலோகம் படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு சேனல் வச்சுக்கிட்டு பண்ணுவார். ஸோ அது மாதிரி தான் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சேனலு. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த மேட்ச்சில் வந்து ஜாக் பாலோடைய முன்ன உள்ள மேட்செல்லாம் பார்த்தோம்னா வந்து ஆப்போனண்ட் டீமை எப்படியாச்சும் நாக் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணுவார். ஏன்னா ஜாக் பாலையும் பற்றி சொல்லணும்னாலும் அவருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் தான். ஸோ அவருமே வந்து ஆப்போனண்ட்டை வந்து சீக்கிரமாக வந்து நாக் அவுட் பண்ண அப்போ வந்து ட்ரை பண்ணார். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து மைக் டைசனை வந்து லேசாக தான் வந்து அடிச்சுருந்துருப்பார். ஸோ மைக் டைசன் வந்து மற்ற மேட்ச்சில் வந்து எவ்வளோ பயங்கரமாக விளாண்டுருப்பார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து டிஃபெண்டர் அவர் வந்து தடுக்க கூட அவரால் முடியல. ஸோ அவர் வந்து ஒன்றுமே பண்ணல. நான் அந்த மேட்ச் பார்க்கும்போது சும்மா அவர் வந்து இப்படி க்ளவுஸ் வச்சுட்டு இப்படியே தான் நிற்கிறாரே தவிர மற்ற எதுவுமே பண்ணவே இல்லை. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து குத்துறாரு. ஸோ ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து மைக் டைசன் வந்து கிட்டத்தட்ட 1 ரவுண்டில் 2 ரவுண்டில் 3 ரவுண்டில் கிட்டத்தட்ட 8 ரவுண்டு இருந்திருக்காரு. ஸோ 8 ரவுண்டு 58 வயசில் வந்து தொடர்ந்து ஒரு மேட்ச் விளாட்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் ஜாக் பால் வந்து இதில் வந்து 2 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து தோற்று போயிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்பேற்பட்ட ஒரு ஜாம்பாவனை வந்து தோக்கடிச்சு தான் ஒரு சின்ன ரெஸ்லரை பெரிய ஆள் ஆக்கணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து
மைக் டைசன் இந்த மேட்சே வந்து மைக் டைசனால தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கு. இந்த மேட்சை வந்து இதுவே ஜாக் பால் வந்து வேற யாரோட கூடயோ வந்து இப்போ பிராக் லெஸ்னருமே கூட வந்து அவர் வந்து பாக்ஸர் தான். ஸோ பிராக் லெஸ்னர் கூடயுமே வந்து அவர் மேட்ச் பண்ணியிருந்தாலுமே அந்த அளவுக்கு பெருசாக பேசப்பட்டிருந்திருக்காது. மைக் டைசன் வந்து 58 வயசுலையுமே மேட்ச் விளாண்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து பாக்ஸிங்கில் ரிங்கில் ஏறுவார் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் திருப்பி இப்போ வந்திருக்காரு. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 339 கோடி வந்து ஜாக் பாலுக்கும் 119 கோடி வந்து இவருக்கு மைக் டைசனுமே கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே சொல்கிறப்ப என்ன சொல்கிறேன்னா, ஜாக் பால், மைக் டைசன், அதுக்கப்புறமா வந்து நெட்ஃப்ளிக்ஸ், இது எல்லாமே வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு இதாக தான் இருக்குது அப்படின்னு கூட நான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு கேட்டால் வந்து மைக் டைசனை வந்து தோற்கடிச்சிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ என்னுடைய பாயிண்ட் அதுதான். ஏன்னா வந்து அவர் தோற்றது வந்து யாராலுமே ஏற்றுக்க முடியல. ஸோ என்னாலலாம் வந்து நான் வந்து போர் அடித்தா நான் மைக் டைசன், அப்புறம் வந்து முகமது அலி மேட்ச் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குற ஒரு ஆள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேனாக தான் இருந்திருப்பேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபைலில் பார்த்தாலும் கூட இந்த முகமது அலியோடைய அந்த இப்படி கையை வச்சுட்டு சார்பட்ட பரம்பரை வந்து லாஸ்ட்டு இதில் வந்து வேம்புலி அடிச்சுட்டு இவர் இருப்பார், ஆரியா நிற்பார். ஸோ அது உண்மையிலே வந்து ஒரு முகமது அலி தான். ஸோ அந்த ஒரு போஸ்ட்டு தான் வந்து நான் வந்து வாழ்க்கை கூட வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் முகமது அலிக்கும் மைக் டைசனுக்கும். அவரை பற்றின ஒரு படம், கதை இதெல்லாமே எனக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டர் கூட நான் யோசிச்சு ஐடியா கூட எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை வந்து தோற்கடிச்சிருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சு இது மாதிரி நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.